Hi guys, இப்போ நீங்க பாத்தீங்க அப்படினா நம்மளோட ஆப்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு Play Store போங்க NR Info Tech மட்டும் நீங்க டைப் பண்ணுங்க உங்களோட ஆப் மேல வந்து நிக்கும் NR Info Tech னு சொல்லி சோ அத நீங்க டவுன்லோட் பண்ணுங்க இன்ஸ்டால் பண்ணுங்க இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோம்னா நம்ம ஆப்ல பாத்தீங்க அப்படினா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூசரா இருந்தா மட்டும் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணனும் சோ அந்த ரெஜிஸ்டர்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களோட நேம் உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட மெயில் ஐடி உங்களோட பாஸ்வேர்ட் So, this is the first time you guys our website order place or first time user fill pannu. So, this is your name, contact number, mail ID, password. So, the password or caps, or small letter, or @ symbols, or numbers. This is all so the password so password register கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அதுல உங்களோட நேம் கான்டாக்ட் நம்பர் மெயில் ஐடி மட்டும் போட்டு விட்டீங்கன்னா போதும் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணி விட்டுருவாங்க சோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் process தான் அதுக்கு அப்புறம் நீங்க டிஃபால்ட் டைப்பிங் உள்ள போயிரலாம் சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா உங்களோட கான்டாக்ட் நம்பர் தட்டினீங்கனாலே உங்களோட மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆனனால உங்களுக்கு OTP வந்துரும் சோ அந்த OTP டைப் பண்ணி உள்ள போயிரலாம் சோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் process மட்டும் தான் செகண்ட் டைம் நீங்க எப்பவும் போல ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உள்ள போயிரும் சோ அதுக்கு அடுத்து நீங்க நம்மளோட ஆப்ல ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு ஹோம் மை கார்ட் மை ப்ரொஃபைல் மை அட்ரஸ் எல்லா டீடைலுமே உங்களுக்கு அக்யூரேட்டா இருக்கும் சோ நம்மள்ட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ற ஒவ்வொரு இன்டிமேஷனுக்கும் உங்களுக்கு SMS notification எல்லாமே கிளியரா வந்துரும் சோ நம்மள்ட்ட மேல சர்ச்ன்ற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இப்போ நீங்க 2010 பிரிண்டர்னா வெறும் 2010 3010 பிரிண்டர்னா 3010 டீடைலா நீங்க டைப் பண்ண அவசியம் இல்ல அந்த மாடல் நம்பரை மட்டும் டைப் பண்ணீங்கன்னா அந்த மாடல் நம்பரை சஜஷன் இருக்க எல்லா ப்ராடக்ட்மே வந்து நின்றும் சோ உங்களுக்கு சர்ச்சிங் ஈஸியா இருக்கும்ன்றதுனால இந்த ஆப்ஷனை கொண்டு வந்திருக்கோம் இப்போ சப்போஸ் நீங்க K7 ஆர்டர் போட போறீங்க அப்படினா K7 ஆன்டிவைரஸ்னா டைப் பண்ணிட்டு இருக்காதீங்க வராது வெறும் K7 அப்படினு டைப் பண்ணீங்கன்னா வந்துரும் சோ சிங்கிள் யூசர் பேக் வெறும் 399 ரூபாய் சோ அப்ப நீங்க அதை கிளிக் பண்றீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு பை நோ கொடுக்குறீங்க மேல அட்ரஸ் இது ஒன் டைம் மட்டும் தான் ஒன் டைம் நீங்க அட்ரஸ் ஃபுல்லா ஃபில் பண்ணி வச்சீங்கன்னா செகண்ட் டைம்ல அட்ரஸ் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல டைரக்டாவே நீங்க கீழ place order னு கொடுத்துட்டு நீங்க உள்ள போயிரலாம் சோ ஆர்டர் பிளேஸ் பண்ணி முடிச்சோனா மேல பாத்தீங்கன்னா UPI பேமெண்ட் இருக்கும் கீழ கார்ட் பேமெண்ட் இருக்கும் இது வந்து ஆன்லைன் பேமெண்ட்ஸ் சோ மேல இருக்க UPI பேமெண்ட் செலக்ட் பண்ணீங்க அதான் உங்களுக்கு ஈஸி மெத்தட் சோ எந்த சார்ஜஸ் எடுத்துக்காது சோ இதுல இந்த கமெண்ட்ஸ்ல இடத்துல எப்பவுமே பாத்தீங்கன்னா உங்களோட கான்டாக்ட் நம்பரை போட்டுக்கங்க அப்பதான் உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா கீழ UPI வச்சிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த UPI ஓட கேட்வேக்கு டைரக்டாவே எங்களோட ஆப் வந்து உங்களுக்கு கூட்டி போயிடும் சோ நீங்க மணி சென்ட் அப்படினு கொடுத்து உங்களோட UPI பின் கொடுத்தீங்க அப்படினா பேமெண்ட் எடுத்துட்டு டிஃபால்ட்டா ஆப் ரிட்டர்ன் ஆகி எங்களோட ஆப்புக்குள்ள வந்துரும் உங்களோட ஆர்டர் சக்சஸ்ஃபுல்லா பிளேஸ் ஆயிரும் ஒவ்வொரு இன்டிமேஷன் உங்களுக்கு SMS வந்துரும் வெல்கம் டு மை சேனல் முன்னாடி பார்த்தோனே நினைச்சிருப்பீங்க இது வந்து ஒரு ரூட்டர் சோ இந்த ரூட்டரோட வெயிட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ 5 கிலோ இருக்கும் இந்த ரூட்டரோட விலை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 30000 ரூபாய் 30000 உடனே நிறைய பேர் கேட்றாதீங்க நான் என்ன லூசா 30000 ரூபாய்க்கு ரூட்டர் வாங்கி வச்சு யூஸ் பண்றது அப்படின்ட்டு சோ ஒவ்வொரு பொருளும் மேனுஃபேக்சரிங் பண்றது பாத்தீங்க அப்படின்னா எல்லாரோட தேவைகளுக்கும் பூர்த்தி பண்ற மாதிரி பொருள் மேனுஃபேக்சரிங் பண்றது கிடையாது சோ இந்த 30000 ரூபாய் ரூட்டர் அப்படின்றது இத பத்தி தேவை இல்லாதவர்களுக்கு இது வந்து ஒரு பெரிய அமௌண்டா தேவைப்படும் இதை எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை வீணாக்குறாங்க அப்படின்ற ஒரு யோசனையும் வரும் அவங்க ஒவ்வொருத்தவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொரு மேனுஃபேக்சரிங் நடக்குது சோ அந்தந்த தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்டை மட்டும் யூஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு 100% சாட்டிஸ்ஃபைட் ஆன ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் சோ அந்த மாதிரி தான் சோ அதே மாதிரி பிசி பில்ட் பண்றதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 20000 ரூபாய்க்கு பிசி பில்ட் பண்றோம் 25000க்கு பண்றோம் 30000க்கு பண்றோம் 1 லட்சத்துக்கு பண்றோம் 2 லட்சத்துக்கு பண்றோம் 10 லட்சத்துக்கு பண்ணலாம் 15 லட்சத்துக்கும் பண்ணலாம் எண்டே கிடையாது பிசி பில்ட் பண்றது ஏன்னா அந்த 10 லட்சம் 8 லட்சத்துக்கு எதுக்கு பிசி பில்ட் பண்றாங்க இது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி சினிமா படம்லாம் எடுப்பாங்க பாத்தீங்களா இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்ல சின்ன சின்ன சேனலே பாத்தீங்கன்னா பெரிய சேனல்ஸ்ல உள்ளவங்க 4 லட்சம் 5 லட்சம் பிசி எடுக்கிறாங்க சினிமா மூவி எடிட் பண்ணுவாங்க பாத்தீங்களா சோ அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு பெஸ்டான பிசி கிடைக்குமோ அவ்வளவு பெஸ்டான பிசி யூஸ் பண்ணுவாங்க சோ அதே மாதிரி அடோப் பிரீமியம் ப்ரோலாம் பாத்தீங்க அப்படின்னா எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் 60000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரிஜினல் சாஃப்ட்வேர்ஸ் வாங்கி தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்கலாம் பாத்தீங்கன்னா 10 கோடி 20 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு படம் எடுக்கிறது சோ என்னதான் அவங்க ஷூட்டிங்ல டிசைன்ல கேமரா எல்லாம் எடுத்து வச்சு முடிச்சாலும் கடைசியில் அந்த எடிட் பண்ண போறது அந்த கம்ப்யூட்டர்ல வச்சுதான் சோ அவங்கலாம் பாத்தீங்கன்னா 15 லட்சத்துக்கு பிசி பில்ட் பண்ணாலும் சாட்டிஸ்ஃபைடு 99.9% இருக்கும் 100% சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டாங்க சோ அந்த அளவுக்கு சோ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் அவ்வளவு காஸ்ட்லியா விற்கிறது சோ கிராஃபிக்ஸ் கார்டுலாம் அவ்வளவு காஸ்ட்லியா போறது 128GB RAM சோ i9 ப்ராசஸர் சோ Ryzenல 5000 சீரிஸ் ப்ராசஸர் சோ இந்த மாதிரிலாம் மேனுஃபேக்சரிங் பண்றதே பாத்தீங்க அப்படின்னா யார் யாருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் அவ்வளவு பெரிய 1 லட்சம் 2 லட்சத்துல எல்லாரும் பிசி அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனா அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா கேம் டெவலப்பர்ஸ் இருப்பாங்க சோ கேம் டெவலப்பர்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா கேம் விளையாடுறதுக்கே நமக்கு தாறுமான சிஸ்டம் தேவைப்படுதுன்னா அந்த கேமை டெவலப் பண்றதுக்கு எப்படி சிஸ்டம் தேவைப்படும் சோ அதான் சோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட தேவைக்கு பொறுத்து தான் ஒரு சில ஹையர் அண்ட் மாடல்ஸ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றது
ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு இது கொண்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து மான்ஸ்டர் ரூட்டர். ஸோ ரூட்டருக்குலாம் ரூட்டர் அந்த மாதிரி இதுக்கு காம்படேட் பண்ணுறதுக்கும் டாமினேட் பண்ணுறதுக்கும் வேற பிராண்டில் ரூட்டரே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஸோ 30,000 ரூபாய் பட்ஜெட். ஸோ இந்த 30,000 பட்ஜெட் எதுக்கு, இந்த ரூட்டர் யாருக்கு போகுது, ஸோ அதை தான் இன்னைக்கு டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில் ஃபுல்லாக புரியும். நம்ம சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நக்கல் நையாண்டி கிடையாது. ஸோ பிஸ்னஸ் அண்ட் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம சேனலில் வீடியோஸ் வரும். ஸோ இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போது இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நெட்வொர்க்கிங். ஸோ நெட்வொர்க்கிங்னா எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது என்ன, 10 சிஸ்டம் 5 சிஸ்டம் கனெக்ட் பண்ணுறது, ஸோ சர்வர் ஒயர்ஸ் போட்டு ஒரு நெட்வொர்க் ரன் பண்ணுறது, ஸோ ஒரு பில்டிங் சாஃப்ட்வேர்ஸ் நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக ஞாபகத்துக்கு வரும். ஸோ இப்போ இது யாருக்காக போகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா 2.4 GHz 5 GHz இருக்கு. ஸோ டுயல் பேண்ட் ரூட்டர்னு பார்த்துருப்பீங்க. இது வந்து 3 பேண்ட் ரூட்டர்ஸ், மொத்தம் 3 பேண்ட்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு குவாட் கோர் ப்ராசர். உள்ளே பார்த்தீங்கன்னா போர்டு ப்ராசர் ரேம்லாம் இருக்கிற மாதிரி இந்த ப்ராசர் ரூட்டருக்குள்ள இருக்கு. இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சர்வர் வச்சிருக்கீங்க, 2 கிளைண்ட் வச்சிருக்கீங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு சர்வர் 2 கிளைண்ட் வச்சிருக்கீங்க. ஸோ அந்த சர்வரில் வந்து நம்ம ஒரு ரூட்டர் மூலமா ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கேபிள் கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ அந்த 2 கிளைண்ட் இருக்கிற இடத்துல ஒயரே இல்லாமல் ஒய்ஃபைல அந்த 2 கிளைண்ட்டும் ஓடணும். ஸோ நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான எந்த ரூட்டர்னா வச்சுட்டு 10 சிஸ்டம் 5 சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம். அதில் லேக் சில லேக்ஸ்க்குலாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு பில்லிங் சாஃப்ட்வேருக்கு நீங்கள் கிளைண்ட்டுன்னு யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டேட்டா டிரான்ஸ்மிஷன் கண்டினியூட்டி ஒரு செகண்ட் மிஸ் ஆனாலும் ஃபெயிலியர் வந்துடும். ஸோ அந்த சாஃப்ட்வேருக்கு. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பில்லிங் சாஃப்ட்வேர்ஸ்க்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுவிட்ச் வச்சு லேண்ட் கேபிள் மூலியமாக தான் நெட்வொர்க் கிரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா பில்லிங் சாஃப்ட்வேர்ஸ்க்கு கண்டினியூட்டின்றது ரொம்ப முக்கியம். ஒரு பாயிண்ட் மிஸ் ஆனாலும் ஃபெயிலியர் வந்துடும். ஸோ அதுக்காக தான் இந்த பில்லிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லேண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லேண்ட் கிரியேட் பண்ணாமல் ஒய்ஃபைல நம்ம நெட்வொர்க்கிங் பண்ணணும். ஸோ அதுக்கான கான்செப்டுக்காக இந்த ரூட்ரு இன்னைக்கு ஒரு கஸ்டமருக்கு போகுது. ஸோ இந்த ரூட்டரோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த மாதிரி நெட்வொர்க் கான்ஃபிக் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னொன்று பெரிய பெரிய கேமிங் கவுன்சில்ஸு, ஸோ ஒரு 10 சிஸ்டம் 5 சிஸ்டம் இருக்கும். அது ஹை ஸ்பீட் இன்டர்நெட் அவங்க இன்புட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது அவுட்புட் எடுக்கிறதுக்கு ஒரு தாறுமாறான ரூட்டர், ஒரு கேமிங் ரூட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேமிங் ரூட்டர். ஆனால் இது வந்து நம்ம ஒரு கஸ்டமர் கொடுக்கறதுக்கான கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட AX11000 இதோட மாடல். நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பாருங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ TP-Link ஆச்சரி MR200 MR400 MR600 இந்த மாதிரி இருக்கு. ஸோ நம்ம சைட்டில் இருக்கிற ப்ரைஸுக்கும் அமேசானில் போட்டிருக்க ப்ரைஸுக்கும் கிட்டத்தட்ட 100 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் டிஃப்ரெண்ட்லாம் வருதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நான் நிறைய பேர் ஃபோன்லேயே டீட்டெயில் சொல்லிட்டேன். ஸோ இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியரன்ஸாக கிடைக்கும். ஸோ TP-Link பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா TP-Link மட்டும் கிடையாதுங்க, எல்லா ரூட்டர்லையுமே பார்த்தீங்கன்னா இந்தியன் யூனிட் EU யூனிட்னு சொல்லி 2 டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஆகும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஸோ ரேட் ரொம்ப கம்மியாக கிடைக்குதுன்னு பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸாக இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன்லன்றது உங்களுக்கு ஸ்காட்டோ தேர்ட் பார்ட்டி வெப்சைட் எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் ஸோ அவங்க வந்து ஒரு கேட்வே தான். ஸோ அதுக்குள்ளே பேக் சைடில் யார் உங்களுக்கு அந்த பொருளை சப்ளை பண்ணுறாங்கன்றது தெரியாது. இப்போ நார்மலாக நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வாங்க போறீங்கன்னா பிராண்ட் டைரெக்டாகவே கஸ்டமரை செல் அவுட் பண்ணுவாங்க. ஆனால் சில ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி, அதாவது உள்ள பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்லர் வந்து வேற ஒருத்தவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைப்ஸான ப்ராடக்ட்ஸ்லாம் உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சரி, ஓகே, இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க்கிங் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு சிஸ்டத்துக்கு, அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, ஸோ ஒரு ஹோட்டலு, ஸோ இந்த மாதிரி பில்லிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர் 4 கிளைண்ட் 5 கிளைண்ட் 6 கிளைண்ட் 10 கிளைண்ட் இந்த மாதிரி வச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை மூலியமா கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் ஒய்ஃபை மூலியமா நீங்க கனெக்ட் பண்ணீங்கனாலே சாஃப்ட்வேருக்கு கண்டினியூட்டின்றது ஒரு செகண்ட் மிஸ் ஆச்சு அப்படின்னா சாஃப்ட்வேர் ஃபெயிலியர் ஆகி கட் ஆயிரும். அப்புறம் திரும்ப நம்ம சாஃப்ட்வேர் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா லேண்ட் மூலியமா கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி லேண்ட் மூலியமா கனெக்ட் பண்றப்ப சூப்பர் மார்க்கெட் ஏரியாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எலி வந்து அடிக்கடி இந்த லேண்டை கடிச்சு விட்டுறோன்றக்காண்டி தான் ஒய்ஃபைல செட்டப் பண்றாங்க. ஸோ அந்த ஒய்ஃபைல செட்டப் பண்றப்ப நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலா ஒரு ரூட்டரை போட்டு ஒய்ஃபை மூலியமா 4 சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதுக்குன்னு சில கால்குலேஷன்ஸ் இருக்கு. ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா 2.4 GHzல நெட்வொர்க் ஒய்ஃபைல நெட்வொர்க் கிரியேட் பண்ண முடியாது. நெட்வொர்க் கிரியேட் பண்ணி சாஃப்ட்வேரை நம்ம ஒரு சர்வர் கிளைண்ட் வச்சு ரன்னிங் பண்ண முடியாது. ஏன்னா 2.4 GHzக்கு கேப்பபிலிட்டி கிடையாது.
ஸோ அதே 5 GHz டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கான அதிகமான கேப்பபிலிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் 5 GHz ரூட்டர் போடுறது மட்டும் முக்கியம் கிடையாது, நீங்கள் வச்சிருக்கக்கூடிய சிஸ்டமும் 5 GHz சப்போர்ட்டட் சிஸ்டமாக இருக்கணும். சப்போஸ் ஒரு சர்வர் இருக்கு, இங்கிட்ட வந்து ஒரு 5 கிளைண்ட் வச்சிருக்கீங்க நீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஒரு சர்வர்ன்றது நம்ம லேண்ட் கேபிள் கொடுத்துடலாம் சர்வருக்கு. ஸோ இந்த 5 கிளைண்ட்டையும் பார்த்தீங்கன்னா வைஃபை மூலமா கனெக்ட் பண்றோம். ஸோ இந்த 5 கிளைண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்வர்ல இருக்கிற டேட்டா ஃபுல்லா டிரான்ஸ்மிஷன் இன்புட் அவுட்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா 5 GHz மட்டும் தான் கரெக்டாக சப்போர்ட் ஆகும். ஸோ இந்த வச்சிருக்கக்கூடிய நம்ம 5 கிளைண்ட்டுமே பார்த்தீங்கன்னா 5 GHz சப்போர்ட் ஆகிறப்ப, ஸோ 5 GHz பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டத்துக்கு டேட்டா டிரான்ஸ்மிஷன் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 433 MBPS. ஸோ அதான் நிறைய ரூட்டர்ல பார்த்தீங்கன்னா 1200 MBPS போட்டிருப்பாங்க. ஸோ 1200 MBPSனா நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் எடுத்தோம்னா 1000 MBPS நமக்கு நெட் வரும், 1200 அதெல்லாம் கிடையாதுங்க. அதோட கான்செப்டே வேற. இப்போ நார்மலா 1200 MBPS பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூட்டர்ல கீழே விளக்கமா போட்டிருப்பாங்க. ஸோ 2.4 GHzல 300 MBPSும் 5 GHzல 867 MBPSும். ஸோ அப்ராக்சிமேட்டா 1167 தான் 1200 MBPS அப்படின்றது போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 1200 MBPS, 1900 MBPS, 2500 MBPS இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதில் 2.4க்கான GHz தனியாக ஒதுக்கிடுவாங்க. ஸோ அதில் 5 GHz பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1200 MBPS ரூட்டர் நீங்கள் வாங்கினீங்கன்னா 5 GHzல 867 MBPS கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போனா என்ன அப்படின்னா நம்ம சாஃப்ட்வேர், அதாவது பில்லிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் சாஃப்ட்வேர் மூலமா நம்ம கனெக்ட் பண்றோம்னா 2 சிஸ்டத்துக்கு மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு சர்வர் வச்சிருக்கோம், சர்வரில் கேபிள் கொடுத்துறோம். ஸோ அந்த 2 சிஸ்டத்தை அந்த ரூட்டரில் வைஃபை மூலமா கனெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் 3வது நம்ம கனெக்ட் பண்ணோம்னா கனெக்ட் ஆகும், சாஃப்ட்வேர் ஓடிக்கிட்டு இருக்கும்போது கட் ஆகும், ஏன்னா கண்டினியூட்டி மிஸ் ஆகும். அந்த 2 சிஸ்டத்துக்கு மட்டும் தான் கேப்பபிலிட்டி கிடைக்கும். ஸோ அப்படின்றப்ப நம்ம 5 சிஸ்டம் வேணும்னா என்ன பண்ணணும்? ஸோ 433 × 5 சிஸ்டம். ஸோ அப்போ எவ்வளோ வருது? அப்ராக்சிமேட்டா 500 வச்சா 2500 MBPS. அப்போ நம்ம 5 GHz ரூட்டர்ல கிட்டத்தட்ட ஒரு 3000 MBPS ரூட்டர் போனாதான் 2.4 GHzக்கு ஒரு 400-500 MBPS எடுத்துட்டு மீதி 5 GHzக்கு ஒரு 200-2500 MBPS கிட்ட ஒதுக்குவாங்க. ஸோ நம்ம அதில் 5 சிஸ்டம் வரை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட 20 சிஸ்டம் வைஃபைல கனெக்ட் பண்றது. ஸோ ஒரு சர்வர் உள்ள இருக்கும், கிட்டத்தட்ட 20 சிஸ்டத்தை 20 கம்ப்யூட்டரை வைஃபைல கனெக்ட் பண்றதுக்காக வந்திருக்கக்கூடிய ரூட்டர் தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டுயல் பேண்ட் ரூட்டர் கிடையாது, 3 பேண்ட் ரூட்டர். ஸோ இதுல இருக்கிற வேன் போர்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஜிகாபைட் வரைக்கும் தான் உள்ள இன்டர்நெட் இன்புட் ஆகும். இதுல வந்து 2500 MBPS இன்டர்நெட் இன்புட் ஆகும். ஸோ 2500 MBPS எப்படின்றது கேட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல வரப்போகுது அப்படின்றதுக்கான தான் முன்னாடி அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஸோ இதைத்தான் இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். AX11000, அந்த AX11000 எதை மாடலை குறிக்குது? ஸோ அதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த AX11000 இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு டீட்டெயிலாக கிளியராக தெரியுதுன்னு தெரியல. நார்மலாக பார்த்தீங்கன்னா 2.4 GHzல நம்ம வந்து 5 GHzல 2ம் 2.4 GHzல 1 இதில் ஒர்க் ஆகுது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 5 GHzல 2ல ஒரு 5 GHzல 4804 MBPSும் இன்னொரு 5 GHzல 4804 MBPSும். ஸோ அப்போ 433 × 11, அதே மாதிரி இன்னொரு 5 GHzல 433 × 11, மொத்தத்தில் 21 சிஸ்டத்தை வைஃபை மூலமா கனெக்ட் பண்ணி நம்ம பில்லிங் சாஃப்ட்வேரை கிளைண்டா யூஸ் பண்ணலாம். அதான் இதோட கான்செப்ட். நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய எல்லா சிஸ்டமே 5 GHz சப்போர்ட்ல இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட 22 சிஸ்டத்தை நம்ம ரன் பண்ண வைக்கிறது தான் இந்த ரூட்டர். 2.4 GHz நம்ம நார்மலாக மொபைலில் கனெக்ட் பண்ணிக்க, வேற ஏதாவது இன்டர்நெட் யூஸ் பண்ண வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5 GHzல மட்டும்தான் நம்ம கேப்பபிலிட்டி அதிகமாக கிடைக்கும். ஸோ சாஃப்ட்வேர்ஸை வைஃபை மூலமா நம்ம ஈஸியாக ரன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்திருக்கு. ஸோ இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 ரூபாய். ஸோ எதுக்கு 30,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்? இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 சிஸ்டம் இருக்குன்னு வச்சுங்களேன். 20 சிஸ்டத்துக்கும் நம்ம ஒரு மினிமம் 16 போர்ட் சுவிட்சில் 2 போகணும், இல்லை 32 போர்ட் சுவிட்ச் போகணும். ஸோ 32 போர்ட் 16 போர்ட் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட 4000 ரூபாய் 5000 ரூபாய் ஆயிரும். ஸோ எல்லாத்துக்குமே கேபிள் லைனிங் கொண்டுட்டு போகணும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் கேபிள் கொண்டு போய் கச்சா வச்சு திரும்பி எலி கடிச்சிருச்சு, திரும்பி கேபிள் கையில் இழுத்து விட்டாங்க வச்சுட்டாங்க. ஸோ இந்த சிரமம் இதை ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் 30,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா கேபிள் ஃப்ரீ, கேபிளே இல்லாத ஒரு இடமாக்கிடலாம். ஸோ எலி கடிக்கிறதுக்கான பிரச்சனைகள் இருக்கா? ஸோ அந்த மாதிரி யூசேஜுக்கான இந்த ரூட்டர் ஒரு கஸ்டமருக்கு போகுது. ஸோ இருக்கிறதுலே ரூட்டர் செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அப்படின்னா 11,000 ரூட்டர் அப்படின்றது ஒரு பெரிய மெகா ரூட்டர். இது இப்போ நம்ம பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி இன்னும் பவர்ஃபுல்லான ரூட்டர்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஒவ்வொருத்தவங்களோட தேவைக்கு இந்த மாதிரி ரூட்டர்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். ஸோ இதில் பேக் சைட்லேயே உங்களுக்கு கிளியரா போட்டிருக்காங்க பாருங்க. AX11000 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 10,756 MBPS வரைக்கும் எடுத்துக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் டியூயல் பேண்ட் கிடையாதுங்க, 3 பேண்ட். அதாவது 5 GHzல 2 பேண்டும் 2.4 GHzல ஒரு பேண்டும். ஸோ கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமான கெப்பாசிட்டி டு லிங்க் மோர் டிவைஸ். அதாவது ஒரு நார்மல் ரூட்டரோட 4 மடங்கு அதிகமான டிவைசஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். 4K டிவிலேருந்து எல்லாமே. ஆனால் இதோட கான்செப்ட் இப்போ நம்ம கொடுக்க போகிறது பில்லிங் சாஃப்ட்வேர்ஸ் தான். ஸோ ஹோம் கேர்னா ஆப் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா 30,000 ரூபாய்க்கு ரூட்டர்னா பணம், அந்த பணத்துக்கான ஒர்த்து உள்ள இருக்கணும்ல.
அதுவும் டிபி லிங்க் பிராண்ட் கிட்ட இருந்து. டிபி லிங்க்ல 1000 ரூபாய் 1400 ரூட்டரே அந்த அளவுக்கு பக்காவா இருக்கும். ஸோ 30,000 ரூபாய் கொடுக்குறாங்க, அந்த ரூட்டர் எப்படி இருக்கும்? டிபி லிங்க்ல நம்ம 1000 ரூபாய் 1500 வாங்கினாலே ரூட்டர் அவ்வளோ பக்காவா இருக்கும். 30,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ டிபி லிங்க் AX11000 நெக்ஸ்ட் ஜென் ட்ரீ பேண்ட் கேமிங் ரூட்டர். ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மெகா ரூட்டர். கிட்டத்தட்ட இதுக்கு பேர் வந்து மான்ஸ்டர் ரூட்டர். அன்பாக்ஸ் பண்ணோம்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பாக்ஸ். ஸோ நம்ம அந்த ஒயிட் பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தேவையான பவர் அடாப்டர். ஸோ இதுக்கு பவர் பார்த்தீங்க அப்படின்னா 12 வோல்ட் 5 ஆம்ப், திட்ட 60 வாட்ஸ் இதுக்கு பவர். ஸோ பவர் அடாப்டர் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கடுத்து ஒரு லேண்ட் கேபிள். ஸோ அதுக்கு அடுத்ததே பார்த்தீங்கன்னா ரூட்டர் தான். ஸோ அதுக்கடுத்து ரூட்டரோட ஒய்ஃபை பாஸ்வேர்டு, டிஃபால்ட் பாஸ்வேர்ட்லாம் இதில் இருக்கிறது, நம்ம உள்ள போய் மாற்றிக்கிறது. ஸோ அதுக்கடுத்து கேட்லாக்ஸு. ஸோ அதுக்கடுத்து ரூட்டருக்கான பவர் கேபிள். ஸோ அதுக்கடுத்து ஆண்டனா. ஒவ்வொரு ஆண்டனாவும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஃப்ளைட் மாதிரி இருக்கு. இது மாதிரி திட்டத்தட்ட 6 ஆண்டனா போட்டிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 ஆண்டனா. திட்டத்தட்ட இதே மாதிரி 8 ஆண்டனா. அப்பா, அதனாலதான் இதுக்கு பேர் மான்ஸ்டர் ரூட்டர். ஸோ திட்டத்தட்ட 8 ஆண்டனா. ஸோ இந்த 8 ஆண்டனாவையும் இதில் சுற்றி நம்ம மாட்ட போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ்குள்ளே வேற எதுவும் கிடையாது. இப்போ நம்ம ரூட்டருக்கு வருவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் யூடியூப் சேனல்லே இவ்வளோ பெரிய மான்ஸ்டர் ரூட்டர்லாம் நம்ம தான் ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் அன்பாக்ஸ் பண்ணது கிடையாது. ஸோ ரூட்டரை பார்த்தாலே தெரியும், ஏதோ ஒரு ஏலியன் ஷிப் மாதிரி இருக்கும். என்ன ஒரு டிசைன், லுக், ஒரு பில் குவாலிட்டி, டிசைனிங் பார்த்தாலே தெரியும். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு USB 3.0 போட்டு, USB Type-C போர்ட், ஸோ ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. நார்மலாக ரூட்டரில் பார்த்தீங்கன்னா 2 லேண்ட் போட்டு கொடுத்துருவாங்க, மேக்ஸிமம் 4 லேண்ட் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இருக்கிற லேண்ட் போட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேன் போட்டு. ஸோ இந்த வேன் போட்டு பார்த்தீங்கன்னா 2.5 GHz, அதாவது 1000 MBPS கிடையாதுங்க, 2500 MBPS இன்டர்நெட்டை இன்புட் பண்ணக்கூடிய ஒரு ரூட்டர் இது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் அக்ரேஷன், லேண்ட் 1, லேண்ட் 2, லேண்ட் 3, லேண்ட் 4, லேண்ட் 5, லேண்ட் 6, லேண்ட் 7, லேண்ட் 8, கிட்டத்தட்ட ஒரு 8 போர்ட் சுவிட்ச் கூட, ஜிகாபைட் சுவிட்ச்னு சொல்லலாம். அந்த மாதிரி சுவிட்ச் இதில் இருக்கு இன்புட்டா. ஸோ அதுக்கடுத்து பவர் ஆஃப் ஆன் ஆஃப் பட்டனு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபை பட்டனு, ஷேரிங் பட்டனு, பட்டன்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃபை ரூட்டரோட நேமு, டீட்டெயில்ஸ் எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி பிசி மாதிரிங்க. ஏன்னா ஒரு மினி பிசிக்கு வர்ற மாதிரி இதில் ப்ராசஸரு, ரேம் எல்லாமே இருக்கு. ஸோ அதுதான் உங்களுக்கு டீட்டெயிலாக இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ கேமிங் ஆக்சிலேட்டர், கேமிங் டேஷ்போர்டு, ஸோ 10 GB அல்ட்ரா ஒய்ஃபை ஸ்பீடு, ஸோ 1.8 GHz குவாட் கோர் CPU, ஸோ 2.5 GHz வேன் போர்ட், அதாவது இன்டர்நெட் இன்புட் பண்ணுறது. ஸோ ஒரு தாறுமாறான ரூட்டர் தான் சொல்லலாம். ஆன் பண்ணி இதோட லைவ் வியூ டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து அங்கே கஸ்டமர் பிளேஸில் போடுறப்ப உங்களுக்கு நான் அதையும் லைவாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட ஏகப்பட்ட நெட்வொர்க்கிங் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்னென்ன நெட்வொர்க்கிங் ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்றத கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. என்னோட வாட்ஸ்அப்பில் வாங்க. ரிப்ளை வந்து கரெக்டான ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல கொடுக்கணும், டக்கு ரிப்ளை கொடுத்துருவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் எல்லா நேரத்தில் யாராவது மெசேஜ் பண்ணாங்கன்னா எனக்கு ஞாபகம் வரப்போ தான் மெசேஜ் வரும். ஸோ மேக்ஸிமம் 99.9% எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை கொடுத்துட்றேன். ஸோ இது மாதிரி டிபி லிங்க்ல A to Z எல்லா டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஸோ டிபி லிங்க் மட்டும் கிடையாதுங்க, டிபி லிங்க், டெண்டா, டீலிங். ஸோ இந்த 3 பிராண்டுக்கும் தேவையான எல்லா விதமான நெட்வொர்க்கிங் ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடைக்காத பிரைசிங்க்கு நம்மகிட்ட இருக்கு. ஸோ இது போக ஆல் ஓவர் சவுத் இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி இருக்கு. ஸோ இன்னும் நம்ம வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ப்ராடக்ட்ஸ் தான் உள்ள இருக்கு. ஆனா இன்னும் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் வெப்சைட்ல ஏதல, ஏன்னா அதை தனியா மெயின்டைன் பண்ணணும். ஃபியூச்சர்ல அடுத்தடுத்து அதுக்குன்னு ஆள்கள்லாம் செட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வெப்சைட்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. வெப்சைட்ல இல்லாத ப்ராடக்ட்ஸ் இன்னும் எக்கச்சக்கமா எங்கள்கிட்ட இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன வேணும்ன்றத கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட் வெப்சைட்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க டக்குன்னு போய் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவைப்படக்கூடிய இன்னொரு ப்ராடக்ட்ஸ், இதே ஐடி ஃபீல்டு சம்பந்தப்பட்ட எந்த ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் சரி நீங்க நம்ம வாட்ஸ்அப் லைன்ல வரலாம். ஸோ கால் பண்ணாலும் நீங்க அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல கால் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ இதை விட ஒரு பிரம்மாண்டமான சூப்பரான வீடியோ சந்திப்போம். பாய்.